எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20 plus luxurious amenities, lowest maintenance cost, rupees 37 lakh. அன்பை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், ரமலான் பெருநாள். Super Saravana Stores. அது மருத்துவம்னா டாக்டர்கிட்ட தான் போகணுன்றது ஒரு நல்ல விஷயம்தான். இருந்தாலும் ஜோதிடர்களுக்கும் அந்த புலமை உண்டு. அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிடருக்கு மருத்துவ அறிவும் இருக்கும், அதே மாதிரி ஒரு மருத்துவருக்கு ஜோதிட அறிவு நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி ஆன்மீகம் இருக்கு இல்லையா, கோவிலுக்கு போகிறது, பரிகாரம் பண்ணுறது, இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று மிக்சடு தாங்க. அவங்களுக்கு காலையில் இந்த மாதிரி தலை குளிக்கணும், நைட்டும் தான் குளிப்பாங்க பச்சை தண்ணியில். ஸோ அப்போ அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் கூட அவங்களுக்கு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு பெரிய விஷயமாவே அவங்களுக்கு படாது, நல்லா தான் இருப்பாங்க. ஒரு ஜாதக கட்டத்தை வைத்துக்கொண்டே உங்களுடைய உடல் உறுப்புகளே கண்டுபிடிக்க முடியும். இதுலேயே நட்சத்திரங்கள் உள்ள இருக்கும், அதே மாதிரி என்ன பாவம், லக்ன பாவம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது இந்த பாவத்தில் எதை குறிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. 2ஆம் பாவம் எதை குறிக்கிறது, கண்ணை குறிக்கக்கூடியது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். நான் பார்த்தோன்னே சொன்னேன் ஹெல்த்தில் இஷ்யூவாக இருக்கா இப்போ பீரியடுன்னு. ஆமாங்க அப்படின்னாங்க. கிட்னியில் கல் இருக்கா அப்படின்னு கேட்டேன். என்னங்க நீங்கள் ஸ்கேன் பண்ண மாதிரி சொல்கிறீங்க, நாங்கள் அவ்வளோ ரூபா கொடுத்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வரோம், நீங்கள் என்னடானா அசால்ட்டாக நோய் வந்துருச்சு அப்படின்னும் போது அடுத்து எந்த வகையில் அவங்களுக்கு டிசீஸ் க்யூர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோபதியில் சரியாகுமா, அல்லது சித்தாவில் சரியாகுமா, அல்லது யோகா, ஆன்மீகம், இது மாதிரியான விஷயத்தில் சரியாகுமான்றதை ஜாதகத்தை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடும். ஃபைன் டைம் சக்கரா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் ஜோதி சுடர் என் ஞானரதம் மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஓகே, நம்ம ஜோதிடம் குறித்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய அதை பற்றி நம்ம கலந்துரையாடிட்டு இருக்கோம், எப்படி என்ன இது சொல்லிட்டு. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது ஜாதகம் வச்சு என்ன வேணாலும் பார்க்கலாம் அப்படின்றது இருக்குதா? ஏன்னா எல்லாமே பார்க்குறோம், திருமணத்துக்கானது, தொழிலுக்கானது, வேலை வாய்ப்பு ஏதாச்சும், இல்லை வெளிநாடு வெளியூர் போகணும், எல்லாமே பார்க்குறோம். இந்த உடல்நலம் குறித்து அப்படின்ற மாதிரி விஷயங்களும் அதில் பார்க்க முடியுமா, அது முன்கூட்டியே சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம் மேம், அதை பற்றி சொல்லுங்கள், பார்க்கலாமா? அப்படி சூப்பராக கேட்டீங்க. இதில் ஏன்னா எல்லாமே நினச்சிட்டு இருக்காங்க மருத்துவம் வேறு ஜோதிடம் வேறு. அது மருத்துவம்னா டாக்டர்கிட்ட தான் போகணுன்றது ஒரு நல்ல விஷயம்தான். இருந்தாலும் ஜோதிடர்களுக்கும் அந்த புலமை உண்டு. அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிடருக்கு மருத்துவ அறிவும் இருக்கும், அதே மாதிரி ஒரு மருத்துவருக்கு ஜோதிட அறிவு நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி ஆன்மீகம் இருக்கு இல்லையா, கோவிலுக்கு போகிறது, பரிகாரம் பண்ணுறது, இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று மிக்சடு தாங்க. அதற்குத்தான் பேர் மணி மந்திர ஔஷதம் என்று சொல்வார்கள். மணி என்றால் காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம், மந்திரம் என்றால் உச்சாரணத்தை குறிக்கும். உச்சாரணம்னா இப்போ ஆன்மீகம், அதாவது ஒரு ஸ்லோகங்கள் மூலியமாக இது பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஔடதம்ன்றது வைத்தியத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ரெண்டும் எப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படி மிக்ஸ்டு அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. முன்னாடி ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தவங்க என்கிட்ட ஜோதிடம் பார்க்க வராங்க. ஜோதிடம் பார்க்க வரும்போது என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னும்பொழுது நம்ம அவங்களுக்கு எங்கே அனுப்புவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்படி டாக்டர் மெடிக்கல் ஷாப்க்கு அனுப்புகிறாரோ அதே மாதிரி தாங்க ஜோதிடர் எங்கே அனுப்புகிறோம், கோவிலுக்கு அனுப்புவாங்க. ஸோ இப்போ இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க சரியாயிடும் அப்படின்னு ஒரு விஷயம். ஸோ அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாப்பாடு நம்ம செய்கிறோம்ல, வீட்டு சாப்பாடு, அங்கே போய் சுவாமிக்கு படைக்கும் போது பிரசாதமாக மாறுது. அதே மாதிரி சுவாமிக்கு ஒரு நீர் அபிஷேகம் பண்ணும்போது அது நீர் தீர்த்தமாக மாறுது ஒரு விஷயம். ஸோ அப்போ அதே மாதிரி அங்கே போயிட்டு என்னன்னு சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திரத்தை பற்றி சொல்லி தான் அர்ச்சனை. எனக்கு இந்த கடகராசி, ஆயில்யம் நட்சத்திரம், இது மாதிரி சொல்லி அவங்க அர்ச்சனை பண்ணுவாங்க. அங்கே என்ன வருது, ஜோதிடமும் வந்துடுது. எப்படி வைத்தியம் செய்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா துளசி மாலை, துளசி தீர்த்தம் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம ஹெல்த்தும் சூப்பர். ஏன்னா காலையில் எழுந்துச்சி இந்த மார்கழி மாதத்தில் தலை குளிச்சுட்டு சைனஸ் உள்ளவங்க கூட போகிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, காலையில் 4 மணிக்கோ ஈவன் ஒரு ஐயப்ப மாலை போடுறாங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் காலையில் இந்த மாதிரி தலை குளிக்கணும், நைட்டும் தான் குளிப்பாங்க பச்சை தண்ணியில். ஸோ அப்போ அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் கூட அவங்களுக்கு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு பெரிய விஷயமாவே அவங்களுக்கு படாது, நல்லா தான் இருப்பாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அங்கே கொடுக்கக்கூடிய துளசி நீர், பச்சை கற்பூரம், உள்ளே அந்த தீர்த்தத்துலேயும் அவ்வளோ விசேஷங்கள்லாம் இருக்குங்க. ஸோ இது மாதிரி ஏலக்காய்லாம் போடுவாங்க, அதில் ஒரு விசேஷம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
இதெல்லாமே மிங்கல்ன்றது இப்போ புரிஞ்சிருச்சு. இது ஜோதிடம், மருத்துவம், ஆன்மீகம்ன்ற விஷயங்கள் எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று தொடர்புன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம். சரி, இது குறிப்பிட்டு அப்படின்னு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டாலே எப்படி 12 கட்டம் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், இது மாதிரி 12 ராசிகள் வரும். அப்படின்னும்பொழுது இதை எப்படி வந்து ஜோதிடத்துக்கு அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கறச்ச இணைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலபுருஷ தத்துவமான இந்த ஜோதிட சக்கரம் தான் அது. ஆக்சுவலி அதை வந்து நம்ம கட்டமாக போட்டு நமக்கு புரியுற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆமாம். ஒரு விஷயம். அதில் முதல் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசி. அது எதனை குறிக்கிறது? உடல் உறுப்புகளில் உள்ள தலையை குறிக்கக்கூடியது. தலைப்பகுதி மேஷத்தை குறிக்குது. ரிஷப ராசி அப்படின் போது அது எதை குறிக்கிறது? அதாவது முகத்தை குறிக்கக்கூடிய ஒரு பகுதி. அது ரிஷப ராசி. அடுத்தது மிதுன ராசி. அது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோள்பட்டை இதெல்லாம் விஷயத்த குறிக்குது. இந்த கழுத்துக்கு கீழே தோள்பட்டை வரைக்கும் அது மிதுன ராசி. அடுத்த ராசி எது? கடகராசி. கடகராசி எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்பை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். சரிங்க, அடுத்தது என்ன வருது? சிம்ம ராசி. சிம்ம ராசியில் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட், இருதயத்தை பற்றி குறிக்கக்கூடியது. அடுத்தது கன்னி ராசி. கன்னி ராசி எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த, அதாவது வயிற்றினுடைய மேல்பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. துலாம் ராசி எதை குறிக்கிறதுல வயிற்றுடைய கீழ்ப்பாகம் அப்படின்வாங்க. அடுத்தது விருச்சிக ராசி. அது எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பெண் உறுப்பை, ஆண் உறுப்பு, இது மாதிரியான விஷயம், மர்மஸ்தானத்தை குறிக்கக்கூடியது 8வது இடம் சொல்லுவாங்க. காலபுருஷ தத்துவப்படி அது 8வது இடம். ஓகே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசி அப்படின்னு பார்க்கும்போது தொடையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். சரி, அதுக்கு அடுத்த ராசி எது? மகர ராசி. அது என்ன, எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொடைக்கு கீழே அந்த முட்டி குறிக்கிறது. மகரத்துக்கு அடுத்தது என்ன வருது பார்த்தீங்கன்னா, கும்பராசி. அது இந்த கணுக்கால் இருக்கு இல்லையா, அந்த இடத்த குறிக்கிறது, முட்டியிலேருந்து கீழ்ப்பகுதி வரைக்கும். அடுத்த ராசி மீன ராசி. அதுதான் பாதத்தை முடிகிறது. ஸோ இப்போ ஒரு ஜாதக சக்கரத்திலேயே ஒருத்தருடைய உருவமே அமைஞ்சிருது. ஸோ அப்படி எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த ஜோதிடத்தில் ஒரு ஜாதக கட்டத்தை வைத்துக்கொண்டே உங்களுடைய உடல் உறுப்புகளே கண்டுபிடிக்க முடியும். இதுலேயே வந்து நட்சத்திரங்கள் உள்ளே இருக்கும். அதே மாதிரி என்ன பாவம், லக்ன பாவம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது இந்த பாவத்தில் எதை குறிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. 2ஆம் பாவம் எதை குறிக்கிறது? கண்ணை குறிக்கக்கூடியது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அப்படி பார்க்குறச்ச இந்த ஜாதகத்தில் இப்போ ஒரு கிளைண்ட் வந்தாங்க என்கிட்ட. அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா, மேடம் எனக்கு என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னாங்க. நான் பார்த்தோன்னே சொன்னேன், ஹெல்த்தில் இஷ்யூவாக இருக்கா இப்போ பீரியடுன்னு. ஆமாங்க அப்படின்னாங்க. கிட்னியில் கல் இருக்கா அப்படின்னு கேட்டேன். என்னங்க நீங்கள் ஸ்கேன் பண்ண மாதிரி சொல்கிறீங்க, நாங்கள் அவ்வளோ ரூபா கொடுத்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வரோம், நீங்கள் என்னடானா அசால்ட்டாக வந்து கிட்னி இது மாதிரி கல் இருக்குன்ற மாதிரியான விஷயம்லாம் சொல்கிறீங்கன்னா, விட்ட சென்டிமீட்டர்லாம் கூட சொல்லுவீங்க போல இருக்கு அப்படி சொல்லி சிரிக்கிறாங்க. சரி, இது அதையும் சொல்ல முடியும். அதற்கும் நிறைய நமக்கு பயிற்சி தேவை. ஜோதிட பயிற்சி இல்லாமல்லாம் நீங்கள் ஜோதிடர் ஆக முடியாதுங்க. அனுபவங்கள் மிக அவசியம். எவ்வளோ ஜாதகங்கள் பார்க்குறோன்ற ஒரு விஷயம் இருக்குது. சும்மா இன்றைக்கி போன மாதம் ஜோசியம் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து கற்றுக்கிட்டு இப்போ ஜோசியம் எடுக்கிறது கிடையாது. அது ஒரு பெரிய ஒரு அனுபவம். நீங்கள் பார்க்க நிறைய ஜாதகங்கள் பார்க்கும்பொழுது தான் அந்த அனுபவங்கள் கிடைக்கும். சரிங்க, இந்த உடம்பு எந்த உடம்பு அப்படின்வாங்களே, வாதம், பித்தம், ஸ்லேத்துபம் என்று சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ இப்போ 3 நாடிகள், இப்போ நம்ம நாடிகள் இருக்குது. இந்த நாடிகளும் எங்கே இருக்குது அப்படி என்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கிரகத்துக்கு இந்த மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சந்திரன் வந்து நீர் கிரகம் சொல்லுவாங்க, சூரியன் வந்து வெப்ப கிரகம் அப்படின்னும் போது பித்த கிரகத்துக்கு வந்துடும். சூரியன், செவ்வாய். அப்போ வாதத்துக்கு எதுனா பார்த்தீங்கன்னா சனி பகவான் இவங்களாம் வருவாங்க. ஸோ இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தாலே அதனுடைய காம்பினேஷன்ஸு, நான் சொன்ன பாவங்கள், அந்த உறுப்புகள் எங்கே சம்மந்தப்பட்டிருக்கு, ஸோ அதை வைத்துக்கொண்டு இவங்களுக்கு எந்த நோய் வரும் அப்படின்றத அழகாக சொல்ல முடியுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, எந்த முறையில் இவங்களுக்கு வந்து அந்த நோய் தீரும். இப்போ நோய் வந்துருச்சு அப்படின்னும் போது அடுத்து எந்த வகையில் வந்து அவங்களுக்கு டிசீஸ் க்யூர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலோபதியில் சரியாகுமா, அல்லது சித்தாவில் சரியாகுமா, அல்லது யோகா, ஆன்மீகம் இது மாதிரியான விஷயத்தில் சரியாகுமான்றத ஜாதகத்தை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிட முடியுங்க. அதுவும் சொல்ல முடியும், நிச்சயமாக சொல்ல முடியுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இப்போ கண்ணில் தான் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, கேட்ராக்ட் ஆகி, அதற்கும் ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும். அந்த சூரியன் வந்து கண் ஒளி சம்மந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் வச்சு சொல்லலாம். உங்களுக்கு சுகர் இருக்கா
அதுவும் ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், சுகர்ன்றது இன்றைக்கி எல்லாருமே 80% வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் அதில் என்ன ப்ராப்ளம் வரும், ரொம்ப டீப்பாக வருமா, அது மாதிரியான விஷயங்கள்லாம் வர்றதுக்கு இந்த ஜாதகத்தை வைத்து நம்ம அருமையாக சொல்ல முடியும். ஓகே ஓகே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்த இது வந்து ஆப்ரேஷனில் முடியுமா, அல்லது நோய் தீரும் காலம் எப்போ, அப்புறம் வந்து நோய் வந்து நமக்கு வந்து க்யூர் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம், அதுக்கப்புறம் மீண்டும் வருமா வராதா, அது மாதிரியான விஷயங்கள், எந்த காலகட்டத்தில் நோய்கள் வரும், இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஜாதகத்தின் மூலியமாக நிச்சயமாக பார்க்க முடியுங்க. ஸோ இப்போ ஒரு டிசீஸ் இருக்குன்னா அதற்குண்டான கோவிலுக்கும் சென்று வரலாம். நிறைய விஷயங்கள் அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மருந்தீஸ்வரர் கோவில்னு இருக்கு. இப்போ மருந்து சம்மந்தப்பட்ட வைத்தியநாத சுவாமி கோவில் இருக்கு. ஸோ இதெல்லாமே எதை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கறச்சா, இதெல்லாமே நம்ம வந்து ஜோதிட ரீதியாக அணுகும் பொழுது நம்ம அவங்களுடைய நோய்களையும் வரையறுக்க முடியும். எந்த கோவிலுக்கு சென்றால் குறிப்பிட்டு அப்படின்னு சொல்லி அங்கே சென்று வந்தாலும் உங்களுக்கு நோயினுடைய தாக்கமும் தீரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த முறையில் உங்களுக்கு இந்த நோயை வந்து கையாளலாம், இந்த ஈவன் வந்து கேன்சர், பால்வினை நோய்கள், இது மாதிரியான நோய்கள்லாம் கூட நம்ம எப்படி வரும், டயாலிசிஸ் ஏன் வருது, எப்போ அது பண்ணுவாங்க, முத்தி போகுமா, இப்படி எல்லா விஷயமும் ஆயுள் காலத்தையும் நம்ம கவனிக்க முடியும். நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. அவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம ஜோதிடத்தில் இருக்குங்க. எல்லாரும் நினச்சிருக்காங்க ஜோதிடம் வேறு மருத்துவம் வேறு. நிச்சயமாக இல்லைங்க, எல்லாமே ஒன்றுக்குள்ள ஒன்று சம்பந்தம் இருக்குது. ஓகே மேம். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ மருத்துவமும் ஜோதிடமும் எப்படி இருக்குது, ஜோதிடத்தில் மருத்துவம் எப்படிலாம் இணைஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்காக சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி.